நான் உன்னுடனே கூடவே இருக்கிறேன். உன்னை ரட்சிக்கும்படிக்கு, உன்னை விடுவிக்கும்படிக்கு, உன்னை பாதுகாக்கும்படிக்கு, உன்னை தப்புவிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. எங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் நம்முடனே கூடவே இருக்கிறார். நம்முடைய நிழல் கூட நம்மோடு கூட எப்பவும் வராது. சூரியன் மாறும் பொழுது நம்முடைய நிழலும் மாற்றம் அடையும். ஆனால் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்து அங்கே புறப்பட்டு வருகிறார்கள். எகிப்திலே 400 வருடங்களுக்கு மேலாக அடிமைப்பட்டு, துன்பப்பட்டு, வேதனைப்பட்டு அந்த இடத்திலே ஜீவித்த தேவ பிள்ளைகளை தன்னுடைய தாசனாகிய மோசேயின் மூலமாய் கர்த்தர் விடுவித்துக் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. அதுபோலதான் எத்தனையோ வருஷங்களாக பாவத்தில் இருந்த என்னையும் உங்களையும் கர்த்தர் விடுவித்துக் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ ஜனங்கள் எகிப்திலே இருந்தது போல நானும் நீங்களும் பாவத்துக்குள்ளே இருந்தோம். கர்த்தர் எங்களை விடுவித்தார். அல்லேலூயா. விடுவித்துக் கொண்டு வரும் பொழுது அவங்க சந்தோஷமா துதிச்சு கொண்டு ஆடி பாடி மகிழ்ச்சியோடு வரும் பொழுது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன? முன்னுக்கு ஒரு செங்கடல் நிற்கிறது. சொல்லுங்க செங்கடல். செங்கடல். கையை சொல்லுங்க செங்கடல். கையை சொல்லுங்க அல்லேலூயா. செங்கடல். அல்லேலூயா. இப்பதான் எகிப்திலிருந்து அந்த பிரச்சனை விடுதலை அடைந்து வாராங்க. இப்ப முன்னுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னது? கடல். வேற மலை என்றாலும் தாண்டி போகலாம், மரமண்டா ஏறி போகலாம், பள்ளமண்டா ஏதோ தவண்டு போகலாம். ஆனா இருக்கிறது என்னது? கடல். ஆகவே தண்ணீர் மூழ்கடித்து விடும், அங்கால போக முடியாது. இந்த ஒரு சிச்சுவேஷனில் அவங்க துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு தகவல் வருகிறது. எகிப்து ராணுவங்கள், எகிப்தினுடைய குதிரைகள் எங்களை பிடிக்க பின்னுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப திரும்பி பார்க்கிறாங்க, குதிரைகளுடைய சத்தங்கள், ராணுவ வீரருடைய சத்தங்கள் கேட்கிறது. இப்ப முன்னுக்கும் போக முடியாது, பின்னுக்கும் போக முடியாது. பெரிய ஒரு நெருக்கம், பெரிய ஒரு பிரச்சனை, பெரிய ஒரு உபத்திரவம். முன்னுக்கும் பின்னுக்கும் போக முடியாதபடி தேவ ஜனங்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள். அத போல தேவ பிள்ளையே, இந்த நாளில உன்ற வாழ்க்கையும் ஒரு தவித்துக் கொண்ட சூழ்நிலை இருக்கலாம். உன்னை ரட்சிக்கும்படிக்கு கர்த்தர் உன்னுடனே. இந்த காலை வேளையில வியாதிகள் ஒரு பக்கம், குடும்ப சூழ்நிலைகள் இன்னொரு பக்கம் உன்னை நெருக்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த எகிப்தியனை என்றைக்கும் நீ காண்பது இல்லை, நான் உன்னை ரட்சிப்பேன். சில வேளைகளில் எங்கட முழங்கால்கள் தள்ளாடும், சில வேளை எங்கட கைகள் எல்லாம் நடுங்கும். அந்த சூழ்நிலை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார். இதை கடந்து போகத்தக்கதா, இதை தாண்டி போகத்தக்கதா என் தேவன் என்னை பலப்படுத்துவார். இந்த நாளில் பலவிதமான அவமானங்கள், பலவிதமான இல்லாத காரியங்கள். இந்த பிள்ளை இல்லையே, கற்பம் அடைப்பு என்று சொல்லுகிற பொழுது ஒரு பலவீனத்தை கூட சொல்லலாம், எங்களுக்கு இருக்கிற பெரிய பெரிய வியாதிகளை கூட சொல்லலாம். நம்ம ரட்சிக்கும்படிக்கு கர்த்தர் நம்முடனே கூடவே இருக்கிறார். கடுமையான சூழ்நிலையை தேவ பிள்ளைகள் சந்தித்தார்கள். கடுமையான சூழ்நிலை, தப்ப முடியாத சூழ்நிலை. திடீரென்று சொல்லி டாக்டர் சொல்றார் கிட்னி ஒன்று போயிட்டது, திடீரென்று சொல்றார் இந்த பிரச்சனை என்று சொல்லி. கடுமையான சூழ்நிலை. பிள்ளை ஒன்று நம்பி வளர்த்த பிள்ளை யாரோடைய போய் அங்கே வாழ்க்கையை கருத்து போட்டு. கடுமையான சூழ்நிலை. சேர்த்து வச்ச காசு களவு போயிட்டது. கடுமையான சூழ்நிலை. கடுமையான சூழ்நிலை. இந்த கடுமையான சூழ்நிலையில தேவ பிள்ளைகளை கொண்டு போய் நெருப்புக்களை போடுகிறான். அந்த வசனம் சொல்லுது, அந்த நெருப்பு கூட எரிஞ்சு கடுமை எரிஞ்சபடியால் அதை கட்டி போட்டவங்க என்ன செய்தாங்களா? செத்துட்டாங்க. அப்போ பெரிய பெரிய பலசாலிகள் நல்ல என்ன கவனிங்க, இவங்களை கை காலெல்லாம் கட்டி போட்டு ஆட்டி போட்டு எரியும், நெருப்பு எரிஞ்சு கொண்டு. அப்போ கொண்டு போகிறாங்க, கொண்டு போய் நெருப்பு அடிக்குது, பக்கு அடிக்குது. ஆனால் ரூல்ஸ் என்னது? இவங்களை எங்கே போடணும்? அப்போ அவங்க அந்த ரூல்ஸுக்கு என்ன செய்கிறாங்க? எரியும் பொழுது நெருப்பு அடிச்சு அந்த ராணுவ வீரங்க பொசுங்கி போட்டாங்க. அந்த அளவுக்கு பிரச்சனை கடுமையாக இருந்துச்சு, அந்த அளவுக்கு உபத்திரம் கடுமையாக இருந்துச்சு. இப்போ உள்ளுக்கு போன நிலைமை என்ன? இந்த 3 பேரும் அப்படியே கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது இயேசு அங்கே நின்றார். இந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது என்ன பிரச்சனையோடு நீ அழுது கொண்டிருக்கிறாயோ அதற்கு பதிலை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன்,
நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. என்னுடைய மகிமை குறைந்து போகவில்லை. செங்கடலில் வழியை திறந்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யோசபாத்துக்கு உதவி செய்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அன்னாளுக்கு உதவி செய்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு உதவி செய்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். என் காலம் ஊதி ஜெயிப்பேன், என் காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், ஆனா என்ன ஆனந்தம். இது மறுபடியும் விடுதலை, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், ஆனா என்ன